வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஹெல்த்தியாக பேக் பண்ணாமலே ஒரு கேக் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான செம்ம டேஸ்டான இந்த கேக் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பார் டார்க் சாக்லேட் தேவைப்படும். இது 150 கிராம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. நீங்கள் தாராளமாக நார்மல் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நான் ஹெல்த்தியாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த டார்க் சாக்லேட் சுகர் ஃப்ரீ. இதுலேயும் ஒரு லைட்டான ஸ்வீட்னஸ் இருக்கும். சர்க்கரை இல்லாத வேறு ஸ்வீட்னர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த சாக்லேட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் நம்ம இப்போ நல்லா சூடான பால் ஒரு 1.25 கப் சேர்த்துக்க போகிறோம். சாக்லேட் சீக்கிரம் உருகிறதுக்காக தான் சூடான பால். இப்போ சாக்லேட் கரையணும், நல்லா கலந்து விடுங்க. சாக்லேட் கரைஞ்சதும் ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம ஓட்ஸ் சேர்க்க போகிறோம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது டிசானோட ஓட்ஸ். இது ஹோல் கிரெயின் ஓட்ஸ், அதனால ஹை ஃபைபரும் ப்ரோட்டீனும் இருக்குது. 2 கப் ஓட்ஸ் நம்ம சேர்த்துட்டோம், நல்லா கலந்து விடலாம். இதை நம்ம இப்போ ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். நான் இங்கே கேக் டின்னே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர், அதாவது பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் ஈஸியாக வரும். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா A4 ஷீட்டில் நல்லா நெய்யோ வெண்ணெயோ தடவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கலந்து வச்சுருக்கிற அந்த ஓட்ஸை நெய் தடவின பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. இதை அப்படியே இப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 1 மணி நேரம் விட்டுருங்க. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். இது கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கெட்டியாயிடும். இதுவும் நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம நறுக்கின வால்நட்ஸும் பாதாமும் போடலாம். இப்போ கேக்கை கட் பண்ணிடலாம். நான் இங்கே டிசானோட ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த கத்தி செட்டு கூட அகாரோடது. இது ரெண்டுலேயும் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதோ நம்மளோட ஹெல்த்தியான ஓட்ஸ் கேக் ரெடி. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸை தூவி கொடுங்க, பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஓட்ஸ் கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.